6th ஃபஸ்ட்டாம் புக்கில் இருக்கிற பயிற்சி 1.1 சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, மிக சிறிய 7 இலக்க எண் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ 7 இலக்க எண்ணுனா 1 2 3 4 5 6, 7வது எண் வந்து 1ன்னு போட்டுக்கிறோம். இப்போ வந்து இது கம்மா வச்சோன்னாக்க பின்னாடி 3 இலக்கம் தள்ளி அப்புறம் 2 இலக்கம் தள்ளி 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ மிக சிறிய 7 இலக்க எண்ணுங்கிறது வந்து 10 லட்சம். செகண்ட் சம் வந்து மிகப்பெரிய 8 இலக்க எண் என்னான்னு கேட்குறாங்க. சிறிய அப்படின்னாக்கா 0 சேர்த்து எழுதுகிறோம், பெரிய அப்படின்னா 9. மிகப்பெரிய 8 இலக்க எண் அப்படின்னாக்கா 1 2 3 4 5 6 7 8. இப்போ வந்து கம்மா வச்சோன்னா 3 ஸ்தானம் தள்ளி அப்புறம் 2 அப்புறம் 2 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. இப்போ 9 கோடியே 99,99,999,999 வருதா. இதுதான் மிகப்பெரிய 8 இலக்க எண். அடுத்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்து என்ற எண்ணில் 5இன் இடமதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 5இன் இடமதிப்புனா இந்த இடத்துல 5 இருக்கா, இது வந்து எந்த இடத்துல இருக்குது? 1 10 100 1000, 1000ல் இருந்து இருக்கா. அப்போ 1000க்கு நேராக 5000. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது இந்த மாதிரி நம்பர் கொடுத்து என்ற எண்ணின் விரிவாக்கம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. விரிவாக்கம்னா ஃபஸ்ட்டு இந்த 7ங்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கிறோம். 7க்கு அப்புறம் என்னென்ன நம்பர் இருக்கோ அதுக்கு பதிலாக 0 சேர்த்து எழுதிக்கிறோம். 6க்கு பதிலாக 0, அப்புறம் இந்த 7 0க்கு பதிலாக 2 0, அப்புறம் இந்த 3 நம்பருக்கு பதிலாக 3 0 சேர்த்து எழுதிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் 6ங்கிற நம்பரை எழுதி அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0. 1 2 3 4 5. இப்போ 1 2 3 4 5 ப்ளஸ் அந்த 0ங்கிறத விட்டுறணும். அடுத்தது வந்து 7. 1 2 3 2 3, இந்த 0 சேர்த்து 4 ப்ளஸ் அதுக்கப்புறம் 9. 9க்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, 0 0 ப்ளஸ் 5. அடுத்த சரியாக தவறா. ஓர் இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓர் இலக்க எண்ணாகும் அப்படிங்கிறது வந்து தவறு. மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும். மூவிலக்க எண் அப்படிங்கிறது 100. 100க்கு முன்னாடி 99, 2 இலக்க எண்ணு தான் இருக்குது. அப்போ மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. இந்திய முறையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்து என்ற எண்ணை இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா எழுதிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 இலக்கம் தள்ளி அப்புறம் 2 இலக்கம் அப்புறம் 2 இலக்கம் அப்புறம் 1 இது மாதிரி கொடுத்தோன்னா இது வந்து இந்திய முறையில் வந்து கரெக்டு. அடுத்து 88,888 வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 8ங்கிறத போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை 0 1 2 3 4 8ங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0. அதுக்கப்புறம் செகண்ட் இந்த 8 போட்டு அதுக்கப்புறம் மொத்தம் 4 0 சேர்க்கணும். அதான் இங்கே 2 தான் சேர்த்துருக்காங்க. அப்போ இது தவறு. தேர்ட் கொஸ்டின், மிக சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000ங்கள் உள்ளன? மிக சிறியனா என்ன, 0 சேர்த்து எழுதணுமா? அப்போ வந்து 0 6 இலக்க எண்ணுனா 1 2 3 4 5, 6வது வந்து 1ன்னு போட்டுக்கிறோம். இது வந்து இப்போ 1 10 100 1000 10,000 லட்சம். ஒரு லட்சத்தில் எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னாக்கா 10,000 இருக்குது. 10,000. அடுத்தது காற்புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் 7இன் இடமதிப்பை எழுதுக. 7ங்கிற எண் வந்து இங்கே இருக்குது, செகண்ட் சம்மில் இங்கே என்ன இருக்குது. அந்த 7ங்கிற நம்பரை மட்டும் எழுதிட்டு மற்றதுக்கெலாம் 0 சேர்த்து எழுதணும். இந்த 4க்கு பதிலாக 0, 56க்கு பதிலாக 2 0, 345க்கு பதிலாக 3 0. அடுத்தது இந்த 7ங்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் 3 0, அதுக்கப்புறம் 3 0 சேர்த்து எழுதிட்டு இங்கே எப்படி கம்மா கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் கொடுக்கணும். இந்த இடத்துல 3 டிஜிட் தள்ளி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3. அடுத்தது 5வது சம். காற்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக.
இப்போ வந்து இங்கே நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பன்னாட்டு முறை அப்படின்னாக்கா 3 இலக்கம் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். அப்போ இந்த 3 தள்ளி இங்கே வைக்கணும், இந்த 3 அப்புறம் இங்கே, அடுத்து இந்த 3 நம்பர் தள்ளி, அப்புறம் இந்த 3 நம்பர் தள்ளி, அடுத்தது இங்கே 3 தள்ளி, இங்கே 3, இங்கே 3. இப்போ எடுத்து எழுதணுன்னாக்கா 0 5 6 7 345 671, அடுத்து 634 567 105 2 3 4 6 7 8 9 0. அடுத்தது மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறைகளில் காற்புள்ளி இடுக. மிகப்பெரிய 6 இலக்க எண் அப்படின்னாக்கா மொத்தம் 6 9 போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்திய முறையில் எழுதணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி ஒரு புள்ளி, அப்புறம் 2 தள்ளி. பன்னாட்டு முறையிலனா 3 டிஜிட் மட்டும்தான் தள்ளி புள்ளி வைக்கணும், கமா வைக்கணும். இப்போ மேலே நான் ஒரு 9,99,999. பன்னாட்டு முறையிலனா 999,999. அடுத்த பின்வரும் எண்ணொருக்களின் எண் பெயர்களை இந்திய முறையில் எழுதுக. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ 75,32,105. இது வந்து எழுதலாமா? எழுபத்து 5,32,105. அடுத்தது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. அப்போ 9 கோடியே 75,63,453. 9 கோடி 75,63,453. 453. அடுத்து 8th சம். பின்வரும் எண்ணொருக்களின் எண் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. இங்கே வந்து இந்திய முறையில் எழுதணும், அடுத்தது பன்னாட்டு முறை. பன்னாட்டு முறையில் வந்து ஃபஸ்ட்டு சம்க்கு வந்து 345,000 345,678. இதில் செகண்ட் சம்மில் வந்து இதுக்கு என்ன ஆன்சர்னா 8,343,710. அடுத்த தேர்ட் சம்மில் வந்து 103,000,000 456,000
450 456,000 789. அடுத்தது 9th சம். எண் பெயர்களை எண்ணூறுக்களால் எழுதுக. இதை வந்து எண்ணூறுக்களால் எழுதணும் அப்படின்னாக்கா 2,30,51,980 அப்படிங்கிறத 2,30,51,980 இதை வந்து கம்மா வச்சோன்னா இங்கே, அடுத்தது 2 டிஜிட் தள்ளி, அப்புறம் இங்கே. அடுத்து 66,345,027 அப்படின்னா 66,345 345,027 027. இப்போ இதை கம்மா வச்சோன்னா இங்கே, அதுக்கப்புறம் இங்கே. அடுத்து 789,213,456 789, மில்லியன் 213,000 அப்படின்னா 213,456. அடுத்து தமிழ்நாட்டில் 20,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பதை இந்திய எண்முறையில் எழுதுக. எத்தனை? 26,340. 26,340. அடுத்து இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளனர். இதே பன்னாட்டு எண்முறையில் எழுதுக. இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம். இப்போ இந்த இடத்துல வந்து பன்னாட்டு அப்படின்னாக்கா 3 டிஜிட் தள்ளி இப்படி புள்ளி வைக்கணும். இப்போ வந்து என்ன ஆன்சர்? 1 மில்லியன். இது வந்து 1 மில்லியன். பத்து மில்லியனின் தொடரி அப்படின்னாக்கா 10 மில்லியன் 1 அப்படி தானே வரணும். அப்போ 10 மில்லியனின் தொடரி வந்து ஆன்சர் 1. இதுதான் 10 மில்லியனின் தொடரி. அடுத்தது 9,999 தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு. தொடரினா இதுக்கும் அடுத்த நம்பர் வந்து என்னது? 10,000. தொடரி மற்றும் முன்னினா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 9,998. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. இப்போ இ ஆப்ஷன். ஒரு பில்லியனுக்கு சமமானது. ஒரு பில்லியனுக்கு சமமானதுன்னா 1 2 0. இப்போ இந்த இடத்துல கம்மா வச்சோன்னா 1 10 100 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி 100 கோடி. இப்போ ஆப்ஷன் 100 கோடி. அடுத்தது 1 10 100 1000 10,000 லட்சம். 6,70,905 என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விரிவாக்க வடிவம் ஃபஸ்ட்டு 6ங்கிறத போட்டுட்டு இன்ட்டு இதில் வந்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 சேர்த்து எழுதணும். இப்போ 1 1 2 3 4 5 1 2 3 4 5 ப்ளஸ் அதுக்கப்புறம் 7 போட்டு அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 1 2 3 4 இன்ட்டு 1 2 3 4 0ங்கிறத விட்டுறணும். அடுத்தது 9 போட்டு அதுக்கப்புறம் எத்தனை 0? 2 நம்பர் இருக்கா, அப்போ 100. அடுத்து அந்த 0 விட்டுறணும் ப்ளஸ் அந்த 5. இது வந்து எந்த ஆப்ஷன்னா? இ ஆப்ஷன்.